Hi friends, welcome to Cinema at its Best. Cinema at its Best இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா அர்சே. இந்த திரைப்படம் இல்லை 2024 இது வந்து பார்த்தீங்கன்னா லெபனான் நாடு திரைப்படம்ங்க. திரைப்படத்தின் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா மீரா ஷாஹிப். திரைப்படம் ரைட்டர்ஸ் லவ்ரே கேரிஷ் அண்ட் ஃபைசல் சாம் ஷாஹிப். இந்த திரைப்படத்தில் டைமண்ட் அபு அபோத் அர்சேவா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அர்சே என்ன மாதிரி கதைகள்னு பார்ப்பாங்க. இந்த கதைகள் நடக்குதுங்கன்னா லெபனானில். அர்சே அவங்க பேசிக்கலாக யார் சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் கிடையாது. தன்னோட 18 வயதை நெருங்க போகிற தன் மகனோடவும் தன்னோட அக்காவோடவும் அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பாவர்ட்டி லைனில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா அவங்களோட தினசரி கூலியே எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரமே எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன சின்ன பைஸ் செஞ்சு விற்கிறது தான். அந்த பைஸ் எடுத்துகிட்டு போய் ஆர்டர் வந்து இவங்களுக்கு ஆர்டர் வரும், எடுத்துகிட்டு போய் விற்கிறது. ஸோ அங்கே டெலிவரி கொடுத்துட்டு அது வர காசை தான் இவங்களோட வந்து பார்த்திங்கன்னா ஏனிங்கே அப்படி தான் எங்களோட வாழ்வாதாரம் அதை நோக்கி தான் இருக்குது. இதில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்சே வந்து நம்ம ஒரு ஸ்கூட்டி ஒன்று வாங்கினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழ்வாதாரத்தை கூட்டிக்க முடியும், நம்மளோட பையன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்ற நம்பிக்கையில் ஒரு ஸ்கூட்டியை வாங்குகிறாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா காசு கிடையாது, வறுமை. அவங்க அக்கா வந்து பார்த்திங்கன்னா கணவர் கொடுத்த ஒரு பிரேஸ்லெட் ஒன்று இருக்குது, வளையல். அந்த வளையலை அவங்க அக்காவுக்கு வச்சு தான் அவங்க வந்து வாங்குகிறாங்க. அந்த ஸ்கூட்டி வாங்கின அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கினாம், அதான் அவங்க பையனோட பேர். கினாம் வந்து என்னென்னா அந்த ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு இந்த பையெல்லாம் விற்க போவான்னு பார்த்தா அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட என்ஜாய் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கான். இதனிடையில் என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் அவனுடைய பர்த்டே அன்றைக்கி 18ஆம் பர்த்டே அன்றைக்கி அந்த ஸ்கூட்டி யாரோ திருடப்படுது, யார் மூலியமாகவும். இப்போ என்னென்னா திருடப்பட்ட அந்த ஸ்கூட்டியை தாயான அர்சேவும் தன் மகனான கினாமும் இணைந்து அதை கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலையா? இதனிடையே ரொம்ப முக்கியமானது எந்த இடத்துல இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபனானில் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கிற பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்தில் நடக்குது. ஏன்னா லெபனான் பொறுத்த வரைக்கும் நிறைய படத்தை நான் வந்து லெபனான் பற்றி பேசியிருக்கேன், மிகவும் இன்சென்டிவ்ஸில் நான் பேசியிருக்கேன். அங்கே அரப் முஸ்லீம், சுன்னி முஸ்லீம் அண்ட் அரப் கிறிஸ்டின்ஸ் இவங்களுக்குள்ள 1008 பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. இதில் போதாக்குறைக்கு இஸ்ரேலோட தாக்கமும் அதிகம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளும் பண்ணுது. இப்போ என்னென்னா இந்த இடத்துல அவ்வளோ ஒரு பிரிவினைவாத ஒரு நாட்டுக்குள்ளே தன் ஸ்கூட்டியை தொலைச்சா ஒரு தாயும் மகனும் இணைந்து அதை கண்டுபிடிச்சாங்களா அப்படின்றது தான் பாயிண்ட். அர்சே பொறுத்த வரைக்கும் அர்சேவுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படம் பார்க்கும்போது இதோட இன்ஸ்பிரேஷனாக இருக்கே அப்படின்றது தோணும் ஒரு யாராக இருந்தாலும். எனக்கு படம் பார்க்கும்போது என்னடா பைசைக்கிள் தீவ்ஸ் மாதிரி இருக்கேன்னு தோணுச்சு, கண்டிப்பாகவே தோணுச்சு. அந்த படத்தை பைசைக்கிள் தீவ்ஸ் மாதிரி ஒரு பாயிண்ட் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்குள்ளே அந்த பிரிவினைவாத பீரோட் அந்த 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 சிட்டிக்குள்ளே நடத்துகிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் படத்தின் பலம். ஏன்னா நம்ம மைண்டில் we are going to watch ஒரு பைசைக்கிள் தீவ்ஸ் மாதிரி ஒரு படம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க டேரக்டர் எடுத்த உடனே. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்தாங்கன்றது தான் பாயிண்ட். இதுதான் அந்த படத்தோட முதல் பலம். ஏன்னா இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படம் பார்க்கும்போது இதுக்குள்ளே நாம் எதிர்பார்க்குறது பைசைக்கிள் தீவ்ஸில் என்னவோ அதே மாதிரி விஷயங்கள் தான் நடந்தாலும் கூட, அதே மாதிரி தான் நடக்க போதும் நினச்சிட்டு இருந்தாலும் கூட, சில இடங்கள் அது நடந்தாலும் கூட அது எந்த மாதிரி இடங்கள் எப்படி நடந்துகிட்டு இருக்குது, எந்த மாதிரி கதாபாத்திரம் மூலிமா அது வெளிப்படுது, எந்த மாதிரி பிரிவினைவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, எந்த மாதிரியான ப்ரொட்டஸ்ட் அங்கே போயிட்டுருக்கு, ஸோ என்ன மாதிரி பிரச்சனைகள் எக்கனாமிக் க்ரைசிஸ் அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க, அதே மாதிரி வந்து இங்கே பாவர்ட்டி எந்த அளவுக்கு தலை விரிச்சு ஆடுது போன்ற விஷயங்களை போகிற போக்கில் அதை சொல்லிகிட்டே போகிறாங்க பாருங்கள். அதுதான் இந்த படத்தின் இயக்குனர் மீரா ஷாஹிப்போட பலமாக நான் பார்க்குறேன். அதை வந்து ரொம்ப அழகாக கனகச்சிதமாக பொருந்தி கொண்டு போயிருந்தாங்க நான் சொல்லுவாங்க. நிஜமாகவே இந்த விஷயம் எல்லாமே அழகாக வந்து இந்த படத்தில் பேசப்பட்டது தான் உண்மை. இந்த படத்தின் திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னதான் பைசைக்கிள் தீவ்ஸோட பாயிண்ட் நம்ம மனசில் வந்தாலும் அதுக்குள்ளே நான் சொன்ன எல்லா கருத்தையுமே அழகாக வந்து பார்த்திங்கன்னா போகிற போக்கில் அழகாக கொண்டு வந்திருந்தாங்கன்றது தான் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த படத்தில். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த படத்தில் உறவு முறைகள் ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. மிக முக்கியமாக அர்சே, அவங்களுடைய அக்கா லைலா அண்ட் அவரோட அர்சேவுடைய பையன் கினாம், இந்த 3 உறவுகளை வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் வந்து பேசியிருந்தாங்க. மிகவும் லைலாவோட அவங்களோட பாயிண்ட்லேருந்து எப்படி பார்க்குறாங்க, அவங்க என்ன மாதிரி மைண்ட் செட்டோடு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க தங்கையோட போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி தங்கச்சியோட பையனை அவங்க எப்படி அணுகிறாங்கன்ற பாயிண்ட். அதே மாதிரி கினாம் வந்து பார்த்திங்கன்னா கினாமுக்கும் அம்மாவுக்கும் உள்ள உறவு, கினாமுக்கும் அவங்க பெரியமாக்குள்ளான உறவு அது எப்படி இருக்குது, கினாம் அதை எப்படி பார்க்குறான். ஒரு கட்டத்தில் வந்து கினாமோட காதலுமே ஒரு இடத்துல முறியும் போது கினாம் அதை எப்படி எடுத்துக்கிட்டு போகிறான். ஸோ பல விஷயங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் வைஸாக இந்த படத்தில் வந்து பேசியிருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்லுவேங்க. இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பில்லராக எனக்கு நான் எதை சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா யாரை சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா அர்சேவா பண்ண டைமண்ட் அபு அபோத் ரொம்ப ஒரு நீட்
அண்ட் வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹர். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி நான் இன்சேரியான்ற ஒரு படத்தில் நான் பார்த்துருக்கேன், பார்த்து மிரண்டு போயிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு லெபனன் ஃபிலிம் இருக்குது, மிக முக்கியமான ஃபிலிம், அது எங்கள் ஃபர்காட் 2017 வந்த படம் அது. அந்த படத்துலையுமே வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஒரு பிரமாதம் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்துலையுமே வந்து தட் வாஸ் வெல் நோன் ஃபிலிம், ஐ ஃபர்காட் த நேம். தட் வாஸ் அ வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹர். அண்ட் தென் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தில் வந்து ஒரு ஷைனிங் பார்ட்டாக, இதெல்லாம் தாண்டி ஒரு தனித்து தெரிகிற ஒரு விஷயமாக வந்து நான் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நான் வந்து சொல்லுவேங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபேக்கா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து வியூ பாயிண்ட்ஸ் அவார்ட் வின் பண்ணியிருக்குங்க. அதே மாதிரி இந்த ஆண்டு நடந்த ஆஸ்கர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் லெபனன் நாட்டு சார்பாக இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து அஃபிஷியல் ஆஸ்கருக்கு வந்து சப்மிஷன் கொடுத்துருக்காங்க. பட் கண்டிப்பாக சப்மிட் கொடுத்துருக்காங்க, பட் நாமினேட் ஆகல. பட் தே ஹவ் பீன் சப்மிட்டட் திஸ் ஃபிலிம் ஆஸ் த அஃபிஷியல் என்ட்ரி ஃபார் திஸ் இயர் ஆஸ்கர்ன்றது நான் சொல்லிக்கிறேங்க. ஆர்சே படம் பாருங்கள், ஒரு நல்ல படத்தை பற்றி திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமா ஆடியோ இல்லை ரீஜனல் சினிமா ஆடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.